بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد رسول الله صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخرة وذكر الله كثيرا. صدق الله العظيم. بسم الله الرحمن الرحيم. والصلاة والسلام على رسول كريم وعلى عبد الله الصالحين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. السلام عليكم ورحمة الله وبركاته. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நம்ம ஆரம்பிக்க போறது இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு ரஹீக் அல் மக்தூம்னு ஒரு கிதாப் எழுதியிருக்காங்க. ஷேக் ஷஃபீகுர் ரஹ்மான் அல் முபாரக்புரி. அவங்க யூனிவர்சிட்டி, இஸ்லாமிக் யூனிவர்சிட்டி அல் மதீனால அவங்க ஒரு ரைட்டரா இருக்காங்க. இப்ப ரிசர்ச் என்ன சொல்லுவாங்க, அந்த ரிசர்ச் டெக்னீஷியன் சொல்ல முடியாது, ஆனா ரிசர்ச் ஃபவுண்டர் சொல்லலாம், ரிசர்ச்சர் சொல்லலாம். அப்ப அவங்க என்ன பண்றாங்க, அவங்க சீரத்து நபவி அப்படின்னு அதை பத்தி ஒரு கிதாப் எழுதிருக்காங்க. சீரத்னா என்ன? சீரத்து நடக்கிறதுன்னு அர்த்தம், சீரா. அப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி அவங்க சீரத் எழுதிருக்காங்க. சீரா அப்படின்னா என்னன்னாக்க அவங்க ஜிந்தகி பத்தி எழுதிருக்காங்க. இப்ப சீரா ஏன் நம்ம கத்துக்கணும் அப்படின்னு அது கேட்டாங்கன்னா, அதுக்கு என்ன அர்த்தம்னாக்க, அது சீரா ஃபுல் நம்மளது ஹிஸ்டரி, இஸ்லாமது ஹிஸ்டரியே சீரா தான். இப்ப இஸ்லாமது ஹிஸ்டரி எப்படின்னாக்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிந்தகி பத்தி நமக்கு தெரிஞ்சாதான் நம்ம அவங்களது எப்படி நடந்தாங்க, எப்படி இருந்தாங்க, அவங்களது இந்த லைஃப்ல என்னாச்சு, அவங்க ஜிந்தகில இந்த இடம் வந்துச்சு, அப்ப என்னாச்சு, அவங்களுக்கு ஜிந்தகில இந்த மாதிரி நிறைய நம்மளுக்கு இன்னைக்கு வர மாதிரி அன்னைக்கு அவங்களுக்கும் நிறைய கஷ்டம் வந்திருக்கலாம். அவங்க அதுக்கு எப்படி சுன்னதா இல்ல துவா வச்சு என்ன பண்ணாங்க, என்ன இலாஜ் பண்ணாங்க, நம்ம அது கண்டுபிடிக்கிறது ரொம்ப அவசியம். எனக்கு இன்னைக்கு நம்மலாம் சுன்னத்தை விட்டோம், நம்ம இன்னைக்கெல்லாம் இஸ்லாம் விட்டுட்டோம். அப்ப நம்ம சயின்ஸ் தேட போயிட்டோம், எங்கெங்க தேட போயிட்டோம். அவங்கதான் எத்தனை பேர் சயின்டிஸ்ட்? யாரு? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்கதான் எத்தனை பேர் சயின்டிஸ்ட்? அவங்கதான் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காங்க, எல்லாமே எல்லாத்துக்கும் இலாஜ் கொடுத்துருக்காங்க. அது நம்ம அங்க தேடாம நம்ம இங்கே போயிட்டோம். அதுதான் நம்ம இலாஜ் எல்லாம் இல்லாம நம்ம கும்ராஹில போயிட்டு இருக்கோம், நம்ம இஸ்லாம் விட்டு வெளியே போயிட்டு இருக்கோம். அப்புறம் அலி இப்னு ஹுசைன் இப்னு அலி இப்னு அபி தாலிப் அப்படின்னா யார் அவங்கனாக்க, அலி ஹுசைன் இருந்தாங்க, அலி மாமா ஹுசைன், அவங்களது பிள்ளை பேரும் அலி இருந்துச்சு. அவங்க சொல்லிருக்காங்க ஒரு ஹதீஸ். அவங்க என்ன சொல்லிருக்காங்கனாக்கா, நம்மளுக்கு சீரா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிந்தகி பத்தி அப்படி கத்து கொடுப்பாங்க. எனக்கு அலி அலி இப்னு ஹுசைன் சீரா கத்துக்க மொக்க கிடைக்கல. எனக்கு அவங்க அப்ப உயிரா இருந்தாங்க, சின்ன இருந்தாங்க, பெருசானதுனால அவங்க ஜிந்தகி பத்தி கத்து கொடுத்துருக்காங்க எல்லாமே. அப்ப இப்ப நம்ம அலி இப்னு ஹுசைன் எல்லாமே சீரா அப்படி கத்து கொடுத்தாங்களாம். என்ன கத்து கொடுத்தாங்க, யார் கத்து கொடுத்தாங்கன்னு தெரியல, ஆனா அவங்க சொன்னாங்க அப்படி கத்து கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு கத்து கொடுத்தாங்க. எப்படி நான் கத்து கொடுத்தாங்கன்னாக்க, குர்ஆன் கத்து கொடுத்தாங்களா அந்த மாதிரி கத்து கொடுத்தாங்களாம். அது அவ்வளவு முக்கியம் அந்த இது நம்மளுக்கு சீரா. இப்ப அடுத்தது என்ன முக்கியம், ஏன் சீரா கத்துக்கணும்னாக்க, என்னன்னாக்க நம்மளுக்கு ஜிந்தகி தெரியும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைஃப் எப்படி இருந்துச்சு, அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, அது ரொம்ப முக்கியம். எனக்கு அவங்க வாழ்ந்த மாதிரி தான் நம்ம வாழணும். எப்படின்னாக்க, நான் இப்ப குர்ஆன் ஆயத் ஒன்று சொன்னேன் ஸ்டார்டிங்ல, லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆஹிரா வ ذكرல்லாஹ கதீரா. அதுக்கு என்ன அர்த்தம்னாக்க, அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல சூரா அல் அஹ்ஸாப் ஆயத் நம்பர் 21ல, பேஷக் நம்ம முஹம்மது அவங்க மெசஞ்சர் ஆஃப் அல்லாஹ் அப்படின்னா அல்லாஹ் ரசூல் உள்ள ஒரு நல்ல எக்ஸாம்பிள் வச்சிருக்கோம், ஒரு நல்ல உதாரணம் வச்சிருக்கோம் உங்களுக்காண்டி. அது யாருக்காண்டி வச்சிருக்கோம்? ஒரு நல்ல உதாரணம் அந்த அவங்க வழியில் நடக்கிறதுக்கு நல்ல உதாரணம் வச்சுக்காங்களாம். யாருக்காண்டி வச்சிருக்காங்க? யார் அல்லாஹ்வை நாளைக்கு சந்திக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க.
அப்புறம் கடைசி நாள்ல பாக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க. அப்புறம் அல்லாஹ்வை ரொம்ப யாத் பண்றாங்க. அவங்களுக்கு வேண்டி அல்லாஹ் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள ஜிந்தகிக்குள்ள அவங்களுக்குள்ள என்ன நம்மளுக்கு வேண்டி ஒரு நல்ல உதாரணம் வச்சிருக்கான். அது அப்படி சொன்னேன். அப்படி அடுத்தது வந்து இப்ப நம்ம வந்து ஒரு குரான் தோணும் அப்படியே படிக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்ப சூரா அல் அஹ்ஸாப் வந்துடுச்சு. இப்ப நம்மளுக்கு சூரா அஸாப் மாதிரி நிறைய குரான்ல இருக்கு. ஆனா அந்த மாதிரி சூரா அஸாப்ல ஒரு பேச்சு அவங்க ஜிந்தகியால தான் அந்த சூரா இறங்குச்சு. ஒரு பேச்சு அவங்க ஜிந்தகில வந்துச்சு. அந்த பேச்சுக்கு சூரா இறங்குச்சு. இப்ப நம்மளுக்கு தெரியாது சூரா அஸாப் ஏன் இறங்குச்சு. எனக்கு நம்மளுக்கு வந்து அந்த ஜங்கே அஸாப் பத்தி தெரியாது. அஸாப்ல ஒரு ஜங்க ஆச்சு, ஒரு வார். அந்த வார் ஆனதுனால அந்த சூரா அஸாப் இறங்குச்சு. அந்த மாதிரி நிறைய சூரா இருக்கு. ஆனா இப்ப எங்க ஞாபகம் பண்ண சொல்றதுக்கு சூரா அஸாப் பண்ணி இப்ப ஞாபகம் வந்துச்சு. அந்த மாதிரி நம்ம வந்து ரொம்ப முக்கியம் இந்த சீரா கத்துக்கிறது. அடுத்தது பாயிண்ட் என்னன்னாக்க நம்ம வந்து அவங்க பத்தி தெரிஞ்சாதான் அவங்கள ஃபாலோ பண்ண முடியும். அப்புறம் இப்ப இந்த குரான் வந்து இந்த ரஹீகல் மக்தூம் இந்த புக் வந்து சீல் நெக்டர் இங்கிலீஷ்ல இது பேர் வச்சுக்காங்க. இது இப்ப நான் திறக்கிறேன். இப்ப சாலு பண்ணணும் இது படிக்கிறதுக்கு. இது வந்து இந்த புக் வந்து எப்படின்னாக்க எல்லாமே டீட்டெயிலா சொல்லியிருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். இது வந்து துனியால ஃபர்ஸ்ட் நம்பர் வந்திருக்கு இந்த புக். தாருஸ்ஸலாம் பப்ளிகேஷன் இது வந்து. அப்புறம் மக்கத்துல் முக்கர்ரமால வந்து இதோட இது எடுத்தாங்களாம், கான்டெஸ்ட் வச்சாங்களாம். 1979 வச்சாங்க. அப்ப 1979 வச்சிருக்கிறதுல அவங்க வந்து ஷேக் சஃபியூர் ரஹ்மான் அல் முபாரக்பூர்னு இங்கதான் எழுதிருக்கு இங்க உங்க பத்தி எழுதிருக்கு. ஹுசைனாபாத்ல இருக்காங்களா அவங்க. முபாரக்பூர்னு ஒரு இடம் இருக்காங்க ஹுசைனாபாத்ல, அதவங்க கிட்ட. அப்ப 1942 அவங்க பிறந்தாங்களாம். அவங்க எழுதிருக்காங்க இந்த புக்கு வந்து எல்லா கரெக்டான சரியான சஹி ஹதீஸ்காண்டி, ஜயீஃப்லாம் இல்ல, சரியான ஹதீஸ்க்கு எல்லாத்துக்கும் இந்த புக்கு ரொம்ப அந்த அரபி மௌலவிகள்லாம் படிச்சு பார்த்து, ஆலிமெல்லாம் படிச்சு பார்த்து அந்த மக்கத்துல் முக்கர்ரமால அப்புறம் அவங்க வந்து இந்த புக்குக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. ஜப்கி அந்த ஊர்லயே அரபிக்கு வந்து அரபிக்காரனுக்கும் ஏதோ ரெண்டாவது அதுக்கு இதுதான் கிடைச்சிச்சு. ஆனா இவங்க வந்து இந்தியால இருந்து புக் எழுதி கிதாப் எழுதி அது அவங்க சவுதியில அனுப்பியிருக்காங்க கான்டெஸ்ட் வச்சப்ப. அவங்க இந்தியா இது அவ்வளவு நல்ல ஸ்காலர் வெளியே வந்திருக்காங்க. அப்ப இந்த குரான்ல இந்த புக்ல இந்த சீரத்து நபி புக்ல ஸ்டார்டிங்ல எழுதிருக்கு எப்படின்னாக்கா இது இன்ட்ரோடக்ஷன் எழுதிருக்கு. மொத்தம் இது இப்பதான் ஸ்டார்ட் பண்றோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எழுதிருக்கு. அதுக்கப்புறம் எழுதிருக்கு எல்லா முசல்மான் மனசுல முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகமது இருக்கிறது ரொம்ப முக்கியம். எல்லாத்துக்கும் முசல்மான் மனசுல முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகமது ரொம்ப இருக்கு. அது எப்படி நம்ம சொல்ல போனா இன்னைக்கு அவ்வளவு கூட முகமது செய்யறாங்க தெரியல எல்லாமே. ஆனா அப்ப கூட எல்லாத்தும் பேரு அதிகமா பார்க்க போனா முகமது தான் இருக்கு. எப்படின்னாக்க உலகத்துல நிறைய அதிகமான பேரு முகமது தான் ரொம்ப காமன் ஆயிடுச்சு இப்ப. அது எப்படின்னாக்க இது இன்னும் பாங்கல கூட முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் இருக்காங்க. எல்லாரும் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் அவங்கள்ட்ட முகமது செய்யணும் அது எழுதிருக்கு. அதுக்கப்புறம் எழுதிருக்கு அப்புறம் முகப்பத் ஒரு ஆளுக்கு எவ்வளவு நம்ம கொடுக்கணுமோ, ஒரு ஆளுக்கு எவ்வளவு முகப்பத் கொடுக்கணுமோ, ஒருத்தவங்களுக்கு எவ்வளவு ரெஸ்பெக்ட் எவ்வளவு இஸ்ஸத் கொடுக்கணுமோ, அது வந்து நம்மளுக்கு அவங்கள்ட்ட எவ்வளவு நம்மளுக்கு ஃபைதா கிடைக்குது, எவ்வளவு நல்லது அவங்கள்ட்ட நம்மளுக்கு இருக்கோ அது மேல டிபெண்ட் ஆகுது. இப்ப அப்புறம் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் எல்லாத்தரும் அதிகமான இன்சானியத்துக்கு ஃபைதா பஞ்சாக்கிறவங்க. அப்புறம் எழுதிருக்கு எல்லா முஸ்லீமும் இந்த மனசுல வந்து அவங்களுக்கு வேண்டி எல்லாத்தரும் அதிகமான முகப்பத் எல்லா முஸ்லீம் மனசுல யாருக்கு வேண்டி இருக்குனாக்கா அது முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேண்டி தான் இருக்கு. அப்ப வந்து எல்லா செயல் அவங்க செஞ்சது அதை வந்து நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணணும். அது வந்து அவங்கள ஃபாலோ பண்றதுதான் எல்லா முஸ்லீம் உள்ளவங்க அது எல்லாத்தரும் பெரிய வேலை. அப்புறம் எல்லாத்தரும் அதிகமான முகப்பத் அவங்களுக்கு வேண்டி ஹாசில் பண்றதுதான் நம்ம ஈமான் டெஸ்ட் எக்ஸாம். நம்ம ஈமான் எவ்வளவு இருக்கு அப்படின்னா யாரு எவ்வளவு முகப்பத் செய்யறாங்க அவங்களோட நபிட்ட முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு கடைசி நபிட்ட எவ்வளவு முகப்பத் செய்யறாங்க அதான் எல்லாத்துக்கும் முக்கியம். அல்லாஹ் சொல்லியிருக்கான் குரான்ல அவங்களது தர்ஜா பத்தி. قُلْ إِن كُنتُمْ تُحِبُّونَ اللَّهَ فَاتَّبِعُونِي يُحْبِبْكُمُ اللَّهُ. Say, O Muhammad sallallahu alaihi wasallam to mankind, if you really love Allah, then follow me. Accept Islam, Islamic monotheism, follow the Quran and Sunnah. Allah will love you. அப்படின்னு என்ன சொல்றாங்கனாக்க அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சொல்லு யா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், अगर நீ
அல்லாஹ் நெஸ்மாவே முகப்பத் செய்றீங்கன்னாக்க அப்ப என்ன வந்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லணுமா மக்கள்கிட்ட? அவங்கள ஃபாலோ செய்ய சொல்றாங்க. அவங்கள ஃபாலோ பண்ணுமா, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாலோ பண்ணுமா? அப்ப அப்படின்னா அது பிராக்கெட்ல எழுதிருக்கு இஸ்லாம ஒத்துக்கணுமா, அப்புறம் குர்ஆனை ஃபாலோ பண்ணுமா, அப்புறம் சுன்னாவை ஃபாலோ பண்ணுமா. அப்புறம் என்ன சொல்றாங்க? முதல்ல சொல்றாங்க அல்லாஹ் சொல்லுங்க குல், அப்புறம் சொல்லுங்க இன் குந்தும், அப்படின்னா நீங்க அப்புறம் துஹிப்பூன் அல்லாஹ், அகர் நீங்க அல்லாஹ் முஹப்பத் செய்றீங்கன்னாக்க ஃபத்தபியூனி, என்ன ஃபாலோ பண்ணுங்க. யுஹ்பிபுகுமுல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். யுஹ்பிபுகுமுல்லாஹ்னா உங்களை அல்லாஹ் முஹப்பத் செய்றான். யுஹ்பிபுகும் உங்களை முஹப்பத் செய்றது அல்லாஹ் யுஹ்பிபுகுமுல்லாஹ். சூரா ஆல் இம்ரான் ஆயத் நம்பர் 31 இருக்கு. அல்லாஹ் வந்து நம்மள லவ் பண்றானா, அது எவ்வளவு பெரிய பிரச்சனை. எல்லா மோமினுக்கு அல்லாஹ் முஹப்பத் வேணும். இன்னைக்கு எல்லாரும் மோமின் அல்லாஹ்ட்ட முஹப்பத் செய்றான்னா அல்லாஹ் யார முஹப்பத் பண்றான்? அல்லாஹ் யார் முஹப்பத் பண்றானோ அவன் ரொம்ப ரொம்ப பெரிய தர்ஜால இருக்கான். எப்படின்னாக்க அல்லாஹ் வந்து யார முஹப்பத் செய்றானோ, அல்லாஹ் யாரு நுக்சான் பஞ்சாக்கி வாடான்னு நினைக்கானோ, ஃபுல் துனியா அவன் நுக்சான் பஞ்சாக்கி நினைச்சிச்சுன்னா அவனை யாரும் நுக்சான் பஞ்சாக்க முடியாது. அப்புறம் அல்லாஹ் ஒருத்தவனை காப்பாத்தணும்னு நினைச்சானா, அல்லாஹ் ஒருத்தவன் நுக்சான் பஞ்சாக்க நினைச்சானா ஃபுல் துனியா அவனை காப்பாத்து நினைச்சாலும் அவனை காப்பாற்ற முடியாது. இது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிருக்கான். எங்க சொன்னாலும் இப்ப இந்த டைம்ல வரமாட்டேன். அப்புறம் எல்லாம் சொல்லிருக்கான். அப்புறம் இவங்க இந்த சபியுர் ரஹ்மான் சொல்லிருக்காங்க இந்த குர்ஆன்ல, இந்த சீரால அது கீழே எழுதிக்காங்க. அல்லாஹ் லவ் வந்து நம்ம அல்லாஹ் மெசஞ்சர் அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காண்டி முஹப்பத் நம்மளுக்கு எவ்வளவு இருக்குதோ அது நம்ம ஈமான் ஒரு ஹிஸ்ஸாவாம். அப்படின்னா அப்புறம் ஒரு ஹதீஸ் இருக்கு. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிருக்காங்க, லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன் நாஸி அஜ்மஈன். None of you has faith unless I am dearer to him than his father and his son and all mankind. அப்படின்னா யாரும் அவங்களுக்குள்ள ஈமானே இல்லையா, ஜப் தக் நான் வந்து அவங்களுக்கு அவங்க அம்மா அப்பா, அவங்க மவன், அப்புறம் அவங்க வாலிதி அப்பா ஆனா அம்மா அப்பா யூனிவர்சிட்டியில படிச்சிருந்தேன். ஆனா இங்க வந்து வெறும் அப்பா தான் இருக்கு. அவங்க அம்மா அப்பா இல்லாட்டி அப்பாவோட அதிக முகப்பத்து, அவங்க மகனோட அதிக முகப்பத்து, அப்புறம் ஃபுல் துனியாவோட எல்லோ துனியால எல்லாம் இருக்காங்களோ யாருமே அவங்க எல்லாத்தோட அதிக முகப்பத்தை வந்து அவங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜப்தக் பண்மாற்றாங்களோ அப்போதைக்கு அவங்களுக்கு ஈமான் இல்லையா. அப்படி இவ்வளவு பெரிய ஹதீஸ் சொல்றாங்க அவங்க. அப்படின்னா இதை வச்சு நம்ம பார்க்கலாம், அது வந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம முஹப்பத் பண்றது எவ்வளவு முக்கியமான பேச்சுன்னு. அதுக்கப்புறம் எழுதிருக்கு இஸ்லாம் முன்ன அர்லி பீரியட்ல முன்ன ஜமானால என்னாச்சுனாக்க நிறைய புக் எழுத படிச்சான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீரா பத்தி. குர்ஆன்ல கூட அல்லாஹ் சொல்றான். இதனால the best example of life of Prophet Muhammad sallallahu alaihi wasallam has also been mentioned. அப்படின்னா அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, அவங்களது ஜிந்தகி எப்படி இருந்துச்சு அதுன்னு அப்படி சொல்ல போனா குர்ஆன்ல ஒரு நல்ல ஆயத் அல்லாஹ் கொடுத்திருக்கான். அது என்ன ஆயத்துனாக்க وَإِنَّكَ لَعَلَى خُلُقٍ عَظِيمٍ, and verily you O Muhammad sallallahu alaihi wasallam are on an exalted standard of character. அப்படின்னா இது வந்து சூரா 28 ஆயத் நம்பர் 4. இது எந்த சூரான்னு நான் கொஞ்ச கழிச்சு இன்ஷால்லா பாட்டு சொல்றேன். சூரா அல் கலம். இது வந்து அல்லாஹ் குர்ஆன்ல இந்த ஆயத் சொல்றான், நீங்க வந்து ரொம்ப மேல இருக்கீங்க, இந்த ரொம்ப மேல உள்ள தர்ஜால இருக்கீங்க, உங்களுக்கு கேரக்டர் ரொம்ப நல்லது. அப்படின்னாக்க மக்கள் வந்து அவங்கள பாகல் செஞ்சுல மஜ்னூன் செஞ்சுல, அப்ப அல்லாஹ் சொல்றான் நீங்க வந்து பாகல் இல்லன்னு சொல்றான் அல்லாஹ். அப்ப சொல்லிட்டு சொன்னா நீங்க வந்து ரொம்ப மேல உள்ள கேரக்டர்ல இருக்கீங்க, ரொம்ப உங்களது என்ன சொல்றது, உங்களது மனசு ரொம்ப ரொம்ப பெருசு, ரொம்ப மனசு இல்ல கேரக்டர். அப்படின்னா தமிழ் சொல்றதில்ல எனக்கு, கேரக்டர்னா இப்ப இது வந்து எப்படி அவங்க இருக்காங்க போறாங்க எப்படி மக்கள்கிட்ட பேசுறாங்க அதெல்லாம் ரொம்ப ரொம்ப மேல உள்ள தர்ஜால இருக்கான். அப்படியா யாரோ கேட்டிருக்காங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நோபல் கேரக்டர் அப்படின்னா ரொம்ப நல்ல அவங்க ரொம்ப பெரிய கேரக்டர், அதை பத்தி கேட்டிருக்காங்க என்னது ரொம்ப காஸ் அந்த கேரக்டர் பத்தி மக்கள் கேட்டிருக்காங்க அவங்க எப்படின்னு. அப்புறம் அவங்களோட மேனர்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க எப்படின்னு. அப்ப அவங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன சொன்னாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க நீங்க குர்ஆன் படிச்சு பாக்கலையா அப்படி கேட்டாங்க, நீங்க குர்ஆன் படிச்சு பாக்கலையான்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் சொல்லிருக்காங்க அவங்க கேரக்டர் வந்து அது வந்து குர்ஆன் வந்து பூரா எக்ஸ்பிளனேஷன், அவங்க குர்ஆன் ஃபுல்லா தர்ஜுமா பண்ண போனா அதான் அவங்க கேரக்டர். வந்து அவங்க குர்ஆன் படி தான் நடந்துருக்காங்க, முழுசு வாழ்க்கை அவங்களுக்கு குர்ஆன் படி தான் நடந்துருக்காங்க. அவங்க குர்ஆனுக்கு ஒரு வார்த்தை இங்கேயே அங்க பண்றதுல வந்து அவங்க குர்ஆன் எப்படி இருக்கணுமோ எப்படி ஃபாலோ பண்ணணும் அவங்க சரியா நடந்துக்காங்க. அப்ப நம்ம வந்து குர்ஆன் எப்படி ஃபாலோ பண்ணுவோம் அவங்க ஜிந்தகி பத்தி நமக்கு தெரியாட்டி.
அவங்க எப்படி அவங்க எப்படின்னு தெரிஞ்சா அப்புறம் அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, என்ன சுச்சுவேஷன்ல என்ன பண்ணாங்க, குரான் என்னத்தை எப்படி இஸ்தமால் பண்ணாங்க, அது நம்ம கத்துக்கணும். அது ரொம்ப முக்கியம். அப்பதான் நம்ம வந்து அதான் நம்மளதே ஸ்டோரி. நம்ம என்ன இப்ப ஹீரோது நம்மளுக்கு தெரியும். இந்த கிரிக்கெட் விளையாடுறோம், பிள்ளைங்க எல்லாம் அவங்க டிஷர்ட் எல்லாம் போட்டு சுத்துதுங்க, அவனுக்கு எத்தனை பொண்டாட்டி இருக்குன்னு எல்லாம் தெரியுதுங்களுக்கு, அவன் பிள்ளைங்க பேர் எல்லாம் தெரியும், அவன் என்ன படிச்சா எல்லாம் தெரியும். நம்ம முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளது எல்லாத்தையும் பெரிய ஹீரோ, அவங்க ரோல் மாடல். நம்மளுக்கு அவங்க பத்தி ஒண்ணுமே தெரியல. நம்ம பிள்ளைங்கள்ட்ட முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி என்னன்னு கேட்டா, அவங்க எங்க பிறந்தாங்க கேட்டா, அது இங்கதான் இந்தியாவில இல்லாட்டி ஸ்ரீலங்கால பிறந்தமா அப்படி சொல்லுவாங்க. இன்னைக்கு கூட 7 வயசு பிள்ளைங்களை பிடிச்சு கேட்டா, அப்புறம் ஒரு நாள் கழிச்சு நம்ம அப்படி பண்ணணும். ஒரு நாள் 9 நாள் கழிச்சு இன்ஷால்லா, இல்லாட்டி ஒரு நாள் அப்படி இப்ப கூட பண்ணலாம். என்னன்னாக்கா நம்ம சின்ன பிள்ளைங்க நம்ம கேட்டா முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருன்னு தெரியுமா கேட்டா, அப்ப அவங்க சொல்லுவோம் யார் அவங்க நம்மளுக்கு தெரியாது சொல்லிடும். அப்ப நம்ம என்ன முஸ்லீமா இருப்போம்? நம்ம களிமா சொல்றோம், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. இது சொல்லி என்ன ஃபாய்தா? நம்மளுக்கு யாருனே தெரியாட்டி அவங்க எப்படி இருந்தாங்க, என்ன பண்ணாங்க, என்ன சிச்சுவேஷன்ல எப்படி பண்ணாங்க, குர்ஆனை ஃபாலோ பண்ண முடியும். எல்லா இடத்துல அதை அவங்க நடந்து காட்டிருக்காங்க. இன்னைக்கெல்லாம் எல்லாம் சொல்ல குர்ஆன் அப்போ அன்னைக்குள்ளதுன்னு இல்ல, அவங்க ஜிந்தகி பத்தி படிச்சா நம்மளுக்கு இன்ஷால்லா தெரிய வந்துடும். எல்லாமே அது அன்னைக்குள்ளது இன்னைக்கு நம்ம அப்ளை பண்ணலாம். அதான் மெயின் மக்சத். நம்ம சீரா கத்துக்கிறது, நம்ம அவங்க முன்னாடி நடக்கணும். சாபிங்களா அவங்கள ரொம்ப நல்லா ஃபாலோ பண்றாங்க. எல்லாத்துக்கும் அவங்க மேல ரொம்ப மோப்பம் இருந்துச்சு. அவங்க ஒரு பேஜி அப்படி ஃபாலோ பண்ணாங்க. அப்புறம் அவங்க சொன்ன ஹதீஸ்க்கு இன்னும் அர்த்தம் என்னன்னாக்க, அது வந்து ஜோபி குரான் சொல்லிருக்கு, ஜோபி மன்னா பண்ணிருக்கு, அது எல்லாத்தையும் நடந்து காட்டிக்காங்க. அது மேல ஃபுல்லா ஜிந்தகில நடந்து காட்டிக்காங்க. அது எழுதிருக்கு இந்த புக்ல. அப்புறம் அது என்ன அவங்க வந்து இன்னொரு அர்த்தம் இன்னொன்று பேச்சு சொன்னோம்னா, நல்ல கேரக்டர்ல அவங்க முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து காட்டிக்காங்க அதை. அப்புறம் இன்னொரு பேச்சில சொன்னா, இந்த நல்ல குரான் எப்படி இருக்கணும் ஒரு இன்சான் அது சொல்லுதுனாக்க, அதை வந்து குரான் பூரா ஃபாலோ பண்ற யாராச்சும் ஒரு இன்சான் அது எப்படி இருக்கணும்னாக்க, அது வந்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் இருக்கணும். எனக்கு நம்ம அப்ப அவங்க சிந்தகி கத்துக்கிட்டானா நல்லா அவங்க முன்னாடி இருக்கணும் கோஷிப் பண்ணானா, அப்ப நம்ம முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிந்தகி நல்லா ஃபாலோ பண்ணதால குரான் நல்லா ஃபாலோ பண்ணலாம். நம்ம குரான் அப்ப அவங்க சிந்தகி எவ்வளவு முக்கியமா இருக்கு அவங்க சிந்தகி ஃபாலோ பண்றத. அப்புறம் எழுதிருக்கு இந்த புக்ல நிறைய ஸ்காலர்ஸ்க்கு நிறைய புக் எழுதிருக்காங்க. நிறைய ஹதீஸ்கள் ஸ்காலர்ஸ் எல்லாம் அவங்களது முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸ்டார்டிங்ல இருந்து பிறந்ததுல இருந்து வஃபாத் ஆன வரைக்கும் நிறைய கிதாப் எழுதிட்டாங்கன்னு சொல்லி எழுதியிருக்காங்க. அப்புறம் அப்ப போக அப்புறமா அந்த கிதாப்லாம் நிறைய பல்சா அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, புதுசா ஒரு கிதாப் எல்லாத்தையும் சேர்த்து எழுதுபடி ஒரு கிதாப் அப்படி கேட்கறதுக்கு அப்ப ஷஃபீகுர் ரஹ்மான் அப்படிலாம் தேடி கொடுத்துருக்காங்க சொல்லி இது அவங்க பத்தி எழுதியிருக்கு. அப்புறம் அங்க இது அவார்டு வச்ச ஃபர்ஸ்ட் பிரைஸ் அவங்களுக்கு கிடைச்சிச்சான். செகண்ட் பிரைஸ் யாரும் மாஜித் அலி கான் நியூ டெல்லி நினைக்கிறேன், தெரியல. ஆமா செகண்ட் பிரைஸ் வந்து டாக்டர் மாஜித் அலி கான் நியூ டெல்லி இந்தியால இருந்து டெல்லியில இருந்து மாஜித் அலி கான், டாக்டர் மாஜித் அலி கான். அப்புறம் மூணாவது வந்து டாக்டர் நசீர் அகமது, அவங்க வந்து லாகூர்ல இருந்து பாகிஸ்தான்ல இருந்து அவங்க இருக்காங்களாம். அப்புறம் நாலாவது பிரைஸ் வந்து எஜிப்ட்ல பார்த்தவங்களுக்கு கிடைச்சிருக்கு. யாருக்கு? மிஸ்டர் ஹமீத் மஹமூத், அவங்க எஜிப்ட்ல இருந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அஞ்சாவது பிரைஸ் வந்து இந்த மாதிரி சீரியல் வேலை கிதாப் எழுதுறதுக்கு அவங்களுக்கு வந்து அப்துல் சலாம் ஹாஷிம் ஆஃப் மதீனா முனவரா, அவங்க மதீனாவில் உங்களுக்கு ஒரே ஒரு தான் சவுதிக்கு போயிருக்காங்க. அஞ்சாவது பிரைஸ் அப்படி. அப்புறம் அவங்களுக்கு தான் கிஃப்ட் அந்த இது அவார்டு கொடுத்தா. அப்புறம் அப்படி எழுதிருக்கு. அதுக்கப்புறம் எழுதிருக்கு இந்த யாரு ஆத்தர்ஸ் ஆட்டோபயோகிராஃபி அப்படின்னா யாரு எழுதிருக்காங்களோ இந்த கிதாப அவங்க 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 என்ன அவங்க அவங்க பத்தி என்ன அப்படின்னு ஷஃபீகுர் ரஹ்மான் அவங்க எழுதிருக்காங்களோ அவங்க பத்தி ஃபுல்லா பிறந்தது, இது படிச்சது, பர்சனல் ஜிந்தகி அவங்களது. ஆனா எனக்கு அது இப்ப சொல்றதுக்கு வேணாம். எனக்கு அது இப்ப சீரா பத்தி எனக்கு அது பேசும்போது அது எங்க சொல்ல வேணாம். ஆனா நான் என்னன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நான் கீழே எங்க சொல்லுங்க, நான் இது பத்தி ஒரு வீடியோ பண்ணி போட்டுருலாம் இன்ஷால்லா. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போனா கண்டென்ட்ஸ்ல பாக்குறேன். இப்ப வந்து கண்டென்ட்ஸ வந்து எப்படி வருதுனாக்க, இவங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிந்தகி பத்தி எப்படி எழுதிக்கனாக்க, முதல்ல அவங்க துனியால வளர்றதுக்கு முன்னையே அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துனியால வளர்றதுக்கு முன்னையே என்னென்ன அரபிங்க எப்படி இருந்தாங்க, அவங்க எப்படி இருந்தாங்க முன்ன எப்படி இருந்தாங்க சொல்லி எப்படினாக்க, இப்ப எந்த இடத்துல அரபுங்க வராங்க, லொகேஷன் எங்க இருக்கு அவங்களுக்கு, எங்கதான் அவங்க இப்ப இந்த இடம் தான் அவங்களுக்கு இருந்துச்சு, எந்தெந்த இலாக்கா இருந்துச்சு அப்படி. நம்ம அவங்க வாட்டுக்கு முன்ன என்ன இருந்துச்சுன்னு தெரிஞ்சாதான் நமக்கு தெரியும் இஸ்லாம் வந்து என்ன ஃபரக் பண்ணாச்சுன்னு. அது அவங்களுக்கு முன்ன கத்துக்கிறது என்ன முக்கியம். இப்ப அவங்க சிந்தகி பார்க்க வரோம், அதே எவ்வளவு போர்டு அடிச்சிருந்துச்சு நீங்க சொல்ற இப்ப நான் பக்கத்தது பத்தாதான் நீங்க அதுக்கு முன்ன போயிட்டீங்களா கேட்கலாம். ஆனா நான் என்ன சொல்றேன்னாக்க, இப்ப நம்ம முன்ன என்ன இருந்துச்சு, என்ன ஜஹாரத்ல மக்கள் இருந்தாங்க,
அது தெரிஞ்சாதான் நம்ம வந்து இப்ப இனிமே வர போறவங்கள பத்தி நம்ம இனிமே முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இஸ்லாம் வந்து என்ன பழக்க பார்த்துன்னு தெரியலாம். முன்னெல்லாம் இப்ப இஸ்லாம் வந்து புர்கா போட சொல்லி பொம்பளைங்களை எல்லாம் குடும்பப்படுத்துது அப்படி இப்படின்னு சொல்றாங்க, குடும்பப்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது அப்படி இல்ல. அது எப்படின்னாக்க முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து வரதுக்கு முன்ன இஸ்லாம் வந்து ரொம்ப இல்ல அந்த இடத்துல இல்ல வரதுக்கு முன்ன ரொம்ப பெக்காரா இருந்துச்சு அரபு இடம். அரபுகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னாக்க பொம்பளைங்களை இதத்தை பண்ண மாட்டாங்க. அவங்கள பிறந்தா ரொம்ப அசிங்கமான பேச்சு அவங்களுக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்க, போட்டு அடக்க பண்ணிடுவாங்க. அந்த பொம்பளை பிள்ளை பிறந்தோடனே தெரிஞ்சோடனே போய் முதல்ல அடக்க பண்ணதான் தான் பேச்சு. அது அப்பா வந்து போய் அந்த பொம்பளை பிள்ளைய கபருக்குள்ள வச்சோடனே கபர் நோண்டி உள்ள வச்சோடனே அந்த பிள்ளை வந்து விளையாடுறாங்கன்னு வச்சுக்கோமா. அந்த அப்பா வந்து லேசா மண்ணு போடுவானா. அப்ப அந்த மண்ணு போடுறது அந்த அப்பா அடியில் ஒட்டிக்கோமா. அந்த பிள்ளை வச்சுக்கோங்க அப்பா விளையாடுறாங்கன்னு நினைச்சிட்டு அது பிள்ளை வச்சுக்கோங்க அப்பா விளையாடுறாங்கன்னு நினைச்சிட்டு அது வந்து அந்த அப்பா தாடியில இருந்து மண்ணு தட்டி விடுமா. சொல்ல பாத்துங்க. அதுக்கப்புறம் அந்த மண் தட்டி பிள்ளைங்க கூட அந்த அப்பா இன்னும் மண்ணு போட்டு போக அந்த பிள்ளைக்கு புரிஞ்சிடும் என்ன பண்றாங்கன்னு. அப்ப கால் உதற ஆரம்பிக்குமா. கால் உதற மண்ணு உதைக்க ஆரம்பிச்சிருமா. ஆனா அது அப்பா வந்து அதை பார்க்காம நிறைய மண்ணு அள்ளுகிட்டே அப்பாவுக்கும் பிடிக்கல. ஆனா அது என்ன மக்கள் பயம். மக்கள் என்ன சொல்லுவாங்க, நீ என்ன பொம்பளை பிள்ளை தட்டியா அப்படி எப்படின்னு திட்டுவாங்க பயத்துல அவங்க போட்டு நிறைய மண்ணு போட்டு அடைச்சி மூடிடுவாங்களாம். நாளைக்கு கியாமத் நாளுக்கு அப்புறம் அல்லாஹ் அந்த பிள்ளைட கேட்பானா இன்ஷால்லா. என்னன்னாக்க அது கேட்பானா நல்லா சொல்லியிருக்கான். என்னன்னாக்க இப்ப அவனை எந்த பாவத்துக்கு தான் அடக்கம் பண்ணாங்கன்னு கேட்பானா. அவனை எந்த பாவத்துக்கு தான் சின்ன வயசுல அப்படியே பிறந்தோடனே சாவடிச்சாங்கன்னு கேட்பாங்களாம். அப்ப அப்படி செஞ்சவங்க என்ன சொல்லுவாங்க, அது அப்படி சொல்லும் நடந்துட்டு இருக்கு. இஸ்லாம்ல பொம்பளைக்கு இzzத்தே இல்லாம இருந்துச்சு. அப்புறம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. அவங்க சொல்லி கொடுத்தாங்க என்னன்னாக்க யார் ஒருத்தவங்க அம்மா அப்பாக்கு 3 பொம்பளை பிள்ளைங்க பிறந்து அவங்க 3ஐயும் நல்லா இஸ்லாமிக்கா நல்லா வளர்த்து நல்லா இஸ்லாம்ல வளர்த்து அப்புறம் அவங்களுக்கு இஸ்லாம் கத்து கொடுத்து அவள் நல்லா இஸ்லாமிய இடத்துல இஸ்லாமிக்கா இருக்க மாப்பிள்ள பார்த்து நல்லா இஸ்லாமிய இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அவங்க அந்த அம்மா அப்பா 3 பிள்ளைங்களும் கல்யாணம் பண்ணி கொடுத்தவங்களுக்கு அப்படி நல்லா கல்யாணம் பண்ணி கொடுத்தவங்களுக்கு ஜன்னத்து பிக்ஸ்ன்னு சொல்லி ஜன்னத்து வாஜிபாடுதான் அப்படின்னு சொல்லி ஹதீஸ் சொன்னாங்க. அப்ப ஒரு சஹாபா கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம எனக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க தான் இருக்கு, அப்ப நான் என்ன பண்ணேன் கேட்டா அப்ப 2 பொம்பளை பிள்ளைங்க அப்படி கல்யாணம் பண்ணி கொடு அப்படின்னு சொன்னாங்க. உனக்கும் ஜன்னத்து வாஜிபாடு இன்ஷா அல்லாஹ் வாஜிபாடும். அப்ப அவங்க இன்னொரு சஹாபா சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு 3 பொம்பளை பிள்ளைங்க தான் இருக்கு அப்படின்னு சொன்னா அப்ப 3 பொம்பளை பிள்ளை இல்ல எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை தான் இருக்கு, ஒரு பொம்பளை பிள்ளை தான் அப்படி சொன்னா அப்ப ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை மட்டும் அப்படியே கல்யாணம் பண்ணி கொடுத்துரு நல்லா இஸ்லாமிக்கா அது கூட உனக்கு ஜன்னத வாஜிபாடும் சொன்னா அப்படி பொம்பளை ரொம்ப தர்ஜா மேல ஆயிடுச்சு. அன்னைக்கு வந்து பொம்பளை வந்து காலு கீழே உள்ள தர்ஜால வச்சிருந்தாங்க, வந்து அவ்வளவு கீழே இருந்தாங்க. இன்னைக்கு வந்து பொம்பளை வந்து காலு கீழே ஜன்னத்துக்குன்னு சொல்லிட்டான்ல, அம்மா கால் கீழே ஜன்னத்து இருக்குன்னு சொல்லிட்டான். அப்படின்னா இஸ்லாம் வந்து வந்த பின்னால பொம்பளை தர்ஜா ரொம்ப மேல போயிடுச்சு. அது தெரிய மாட்டேது. மூடுறவங்களுக்கு தான் இது இருக்கு. அவங்க எல்லாருக்கும் காட்டிட்டு போனா அப்போ அது வந்து அவங்க வந்து அவங்க சாட்டிஸ்பாக்சனுக்கு யூஸ் பண்ணலாம். அவங்க பார்த்துட்டு அது அவங்களுக்கு குஷியாகுது. ஆனா அது வந்து அவங்க இஸ்ஸத்தா பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு லஸ்ட் அவங்க ஆசை பூரா பண்ணி பாக்குறாங்க. அதுல ஒன்றும் நல்ல பேச்சு இல்ல. யாரும் நம்மள பாக்காங்க நம்ம குஷியாக கூடாது. நம்ம ஏன் பாக்கணும்? ஒரு பொம்பளை காசு பேச்சு என்னன்னாக்க அவங்க அது ஒரு ஹதீஸ் இருக்கு. எப்படின்னாக்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அலி ரலியல்லாஹு கேட்டாங்களாம். அலி இல்ல நிறைய சஹாபிகள்ட்ட கேட்டாங்க ஒரு பொம்பளை காசு பேச்சு என்ன. அப்ப அலி ரலியல்லாஹு என்ன பண்ணிருக்காங்க, போய் அவங்க பொண்டாட்டிட்ட போய் கேட்டிருக்காங்க. யாருக்குமே தெரியலங்க. அப்ப அவங்க இவங்க போய் அவங்க பொண்டாட்டிட்ட கேட்டிருக்காங்க ஃபாத்திமா ரலியல்லாஹு. அப்ப அவங்க சொல்லிருக்காங்க என்ன சொல்லிருக்காங்க, ஒரு காசு பேச்சு பொம்பளை காசு பேச்சு என்னன்னாக்க அவங்க வந்து எந்த கேரமேரம் எந்த வேற ஆளும் யாரும் பார்க்க கூடாதோ இவங்கள அந்த ஆளு இந்த பொம்பளைய பார்க்க கூடாது, அப்புறம் இந்த பொம்பளையும் அந்த ஆளை பார்க்க கூடாது. அதான் பொம்பளை காசு பேச்சுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப அது போய் அவங்க அலி ரலியல்லாஹு வந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்படி சாப்ப முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவங்க புரிஞ்சுட்டாங்க இந்த பேச்சு யார் சொன்னா, இந்த பேச்சு வந்து ஃபாத்திமா ரலியல்லாஹு சொல்லிருக்காங்கன்னு. அவங்க சொன்னாங்க ஆமா சரிதான் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க போல அவங்க வந்து அது சரின்னு தான் சொல்லியிருந்தாங்க. அப்படி அதுக்கப்புறம் நம்ம பொம்பளை இது ஏற்றி விட்டுருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்ப முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஃபேமிலி பத்தி சொல்லுது. அவங்களுக்கு எப்படி ஃபேமிலி வந்துச்சு அது நம்ம இப்ப என்னென்ன படிக்கணும் அதான் சொல்றேன். இப்ப நான் ஸ்டார்ட் பண்ணல புக் இன்னும். அப்புறம் இன்னொன்னு பேச்சு என்னன்னாக்க இந்த அதை பத்தி ஸ்டார்ட் பண்ணல. இன்னும் இந்த புக்ல என்னென்ன இருக்குன்னு சொல்றேன் முதல்ல உங்களுக்கு. அதுக்கப்புறம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபேமிலி எப்படி ஸ்டார்டிங்ல அந்த ஃபேமிலி இங்க என்ன பெரிய ஃபேமிலி. அது வந்து ராஜா அந்த பெரிய ராஜா அப்துல் முத்தாலிப் வந்து ரொம்ப நல்ல இதுதான் இருந்தாங்க. ரொம்ப அந்த இடத்துல ராஜா சொல்லலாம் அவங்கள. அப்ப அந்த மாதிரி அவங்க இருந்தாங்க. அவங்களது
அவங்க எல்லா மக்கள் அவங்க 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 பிள்ளைங்க இல்ல யாரோ ஒருத்தவங்க நபி வரவாங்கன்னு அவங்க மக்களுக்கு இது இருந்துச்சு, ஒரு கெஸ் பண்ணிருந்தாங்க எல்லாமே. அப்படி ஒரு இருந்துச்சு. அதை பத்தி படிக்கும்போது சொல்றேன் இன்ஷால்லா. அப்புறம் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வந்து பிறந்தது, அப்புறம் அவங்க 40 வருஷம் வாழ்ந்தாங்க நபுவத் வரதுக்கு முன்னே, அதை பத்தி சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் அவங்க மக்கால எப்படி இருந்தாங்க அது சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து எப்படி நபுவத் வந்துச்சு முதல்ல அது சொல்லியிருக்கு. அப்புறம் அவங்களுக்கு வந்து அல்லா வழியில எப்படி கஷ்டப்பட்டாங்க நபுவத் வந்தோன்னு அதை பத்தி சொல்லியிருக்கு. அப்புறம் அப்புறம் தாவா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஒப்பனா எல்லாத்துக்கும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, அது சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் ஓபன் பிரிட்ஜிங் அதுல நிறைய வருது, இந்த குறைஷிகள்லாம் எல்லாம் சதாச்சிருக்காங்க அப்படி இப்படின்னு அதை பத்தி எல்லாம் சொல்லியிருக்கு. மவுண்ட் சஃபா பத்தி படிக்க இன்ஷால்லா பார்க்கலாம். அப்புறமா நிறைய சொல்லு அப்படி சொல்ல அப்புறம் அவங்க அவங்க போக அவங்க மதீனா ஓடினாங்க. மதீனா இது போனாங்க, இது ஹிரா கேவ்ல ஒழிச்சாங்க. இல்ல ஹிரா இல்ல ஹிஜ்ரா கேவ்ல ஒழிச்சாங்க. அந்த மாதிரிலாம் சொல்றாங்க, அந்த கார ஹிஜ்ரா அந்த ஒழிச்சாங்க. இப்ப இப்படி போக அவங்க எப்படி என்னென்ன நடந்துச்சு அவங்க லைஃப்ல, ஒண்ணுக்கு அடுத்தது அப்படி எப்படி சொல்ல எல்லாம் வருது. அப்புறம் ஜங்கே பதரை பத்தி சொல்லுது. அப்புறம் எவ்வளவு ஜங்கு ஆச்சு, ஜங்கு ஓஹது, ஜங்கு அல்ஹாப் அப்படி இப்படி நிறைய சொல்ல வருது இங்க. அப்புறம் அவங்க போக அவங்களுக்கு அவங்க எப்படி இந்த மக்கா வாபஸ் ஜெயிக்கிற வரைக்கும், அவங்க மக்காக்கு திரும்பி வர வரைக்கும் இன்னும் சொல்லியிருக்கு. அப்புறமா சொல்லியிருக்கு இந்த ஹுனைன், பேட்டில் ஆஃப் ஹுனைன் நிறைய சொல்லுது. அப்புறம் சொல்ல அதுக்கப்புறம் அவங்க அப்படியே கடைசியில வஃபாத் வரைக்கும் ஃபுல்லா கதை முடிச்சிச்சு. அப்புறமா அவங்க பத்தி லாஸ்ட்ல நம்மளுக்கு புரியுது, அவங்க எப்படி தெரிஞ்சாங்க பக்கத்துக்கு, அது லாஸ்ட்ல வருது. அவங்க எப்படி இருந்தாங்க, அவங்க ஆத்மா எப்படி, அவங்க எப்படி சோல் பர்ஃபெக்டா எப்படி இருந்தாங்க, அது கடைசியில வருது. அப்ப நம்ம எப்படி இதான் இன்ட்ரோடக்ஷன், இந்த ஸ்பீச் இது நான் வந்து சொல்ல இந்த இது ஏன் நம்ம சீரா கத்துக்கணும்னு அது முதல் பேச்சு. எனக்கு நம்ம அப்படியே சீரா கத்துக்கிட்டா நமக்கு இது ஏன் கத்துக்கணும்னு தெரியாம அவ்வளவு யூஸ்ஃபுல் கிடையாது. நம்ம ஏன் கத்துக்கணும் அதை அப்ளை பண்ணணும் நம்ம லைஃப்ல, அதான் இன்ஷால்லா. அப்புறம் அதுக்கப்புறம் அடுத்தது வந்து லொகேஷன் அண்ட் நேச்சர் ஆஃப் அரப் ட்ரைப்ஸ் அப்படின்னா இருந்த இடம், அப்புறம் அவங்க எப்படி இருந்தாங்க அரபுங்க, அதுங்க பத்தி இப்பதான் முதல் சாப்டர் சாலு ஆகுது. இன்ஷால்லா அந்த அடுத்தது வீடியோல போடுறேன் இன்ஷால்லா. இப்போதைக்கு நான் ஸ்பீச் முடிக்கிறேன் இன்ஷால்லா. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. السلام عليكم ورحمة الله وبركاته.